இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாத கடைசி விட்டு இந்த நாளிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு எங்களோடு பேசும், மகிமைப்படும். தேவையோடு வந்திருக்கிறோம். வார்த்தை என்னையும் எங்களையும் உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தை என்னை எங்களையும் மறுரூபமாகட்டும். உமக்கு பிரியமாய் நடக்க, உம்முடைய வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, கேட்டு கீழ்ப்படிய எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற வரப்போகிற யாவருக்கும் நீர் பேசுங்க. இதை கேட்க போகிற யாவரோடு நீர் பேசுங்கப்பா. மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமேன். அன்பாவிலே, இன்றைய நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 28 to 35. பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, அவர் எருசலேமிலே நிறைவேறப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கு இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் ஓகே. அன்பாலே, இங்க ஒரு சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் அழைத்து கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார், ஜெபம் பண்ணும்படிக்கு. அங்கே என்ன நடந்தது? அந்த நடந்த சம்பவத்தை தான் இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அந்த மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணும்போது முகரூபம் மாறியது. யாருடைய முகரூபம்? இயேசுடைய முகரூபம் மாறியது. இதை யார் பார்த்தாங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு பார்த்தாங்க. அப்ப அந்த முகரூபம் ஏன் மாறியது? இன்னைக்கு நம்ம முகரூபம் மாறிச்சா? இன்னைக்கு நம்மளுடைய முகரூபம் எப்போ தெரியும் அப்படின்னா, நம்முடைய பர்சனல், நம்முடைய ஈகோ இதெல்லாம் டச் பண்ணாக்கா நம்ம முகரூபம் தெரியும், நம்ம யாரு. அது வரைக்கும் சாதாரணமாக தான் இருப்போம். உடைய பர்சனல் வாழ்க்கையில் ஏதாவது உன்னுடைய யாருடைய அங்கே உட்காந்துக்கிற யாராக இருந்தாலும் சரி தான், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஏதாவது பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே நம்ம பேசு மாறிடும், நம்முடைய குணம் மாறிடும், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் மாறிடும், பேச்சு மாறும், எல்லாம் மாறும். ஆனால் மாறக்கூடாது. அதுதான் இயேசுனுடைய முகரூபம், அப்படியாக தான் மாறியது. இப்போ முகரூபம் மாற இல்லை நம்ம மறுரூபமாக, அது அப்படியும் ஒரு வார்த்தை இருக்குது. இன்னொரு சுவிசேஷத்தில் மறுரூபமானார்னு இருக்கும். லூக்கா முகரூபம் மாறியதுன்னு போட்டுருக்காரு, மத்தேயுல ஒரு மறுரூபமானார் என்று போட்டிருக்கோம். தன்னுடைய ஒரிஜினல் முகத்திலிருந்து வேறொரு முகத்துக்கு மாறுகிறது.
அது எப்போ மாறும், எப்போ வரும் அந்த மாதிரி அப்படின்னாக்கா, நாம் ஜெபிக்கும் பொழுது தான் வரும். அந்த ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு நம்ம தொடர்பில் இருக்கும்பொழுது நம்முடைய நேச்சுரல் முகம் மாறி தேவ சாயலாக மாறுவோம். எல்லாரும் அதுக்கு ட்ரை பண்ணணும், நம்ம தேவ சாயலாக மாற வேண்டும் என்று. அதுதான் இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தகமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறாங்க. அதுக்கு ஆசைப்படணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு 7 ஸ்டெப். இதனால் இந்த சம்பவத்தில் ஒரு 7 காரியங்களை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, நம்முடைய முகரூபம் மாற வேண்டும், நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும், நம்முடைய நாம மறுரூபமாக வேண்டும் என்றால் முதல்ல மலையின் மேல் ஏறணும். எதில் ஏறணுமா? மலையின் மேல் ஏறணும். அது மலையின் மேல் ஏறணும்னா என்ன? இப்போ டிப்பிக்கலாக நம்ம இந்த அர்த்தத்தை பார்க்காம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். வேதத்தை இதில் எழுதியிருக்கிற பிரகாரம் பார்க்காம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்து அதை விளங்கி கொள்ள வேண்டும். அது மலையில் மேல் ஏறணும். அதை புரிஞ்சுங்க. அது என்னன்றது அப்புறமா நம்ம அலசி ஆராயும். அடுத்து ஜபம் பண்ணணும். மலையில் மேல் ஏறி ஜபம் பண்ணும்பொழுது நம்முடைய முகமும் மாறும், முகரூபமும் மாறும். முகரூபம் மாறியது 3வது காரியம். 4வது காரியம் பிரகாசித்தது. 5வது காரியம் மோசேவும் எலியாவும் சம்பாஷித்தார்கள். 6வது காரியம் கூடாரம் போடுவோம். 7வது காரியம் இவருக்கு செவி கொடுங்கள். இந்த 7 காரியமும் இந்த சம்பவத்தில் 7 விதமான சத்தியத்தை நாம் கற்றுக்க போகிறோம். 7 காரியத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த சம்பவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நிறைய காரியம் நம்ம கற்றுக்கொள்ளணும். நேற்று நான் மலைப்பிரசங்கத்தை அப்படி வாசித்து தியானிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். என்னென்னா, இந்த மலைப்பிரசங்கத்தை பற்றி டீட்டெயிலாக எழுது, அநேகருக்கு அது பிரயோஜனப்படும்படியாக எழுது அப்படின்னார். அதுக்கு தலைப்பு கொடு அப்படின்னார். என்ன தலைப்பு? மலைப்பிரசங்கத்தில் மறைந்திருக்கும் மர்மங்கள். என்னது? மலைப்பிரசங்கத்தில் மறைந்து கிடக்கும் மர்மங்கள் அல்லது ரகசியங்கள், எது வேணாலும் சொல்லிக்கலாம். நேற்று எழுதுறேன். இப்போ அந்த மலைப்பிரசங்கத்தை எழுதும்போது கிட்டத்தட்ட அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 3 அதிகாரம், மத்தேயு 5, 6, 7. இந்த 3 அதிகாரத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்ததில் 111 வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்தில் 48, 34, இப்போ 29, ஏதோ சம்திங். மொத்தம் 100 எழுதி வச்சிருக்கிறேன். மொத்த வசனங்களை எண்ணி பார்த்தோம்னா 48 வசனங்கள் 5வது அதிகாரத்தில், 6ஆம் அதிகாரத்தில் 34 வசனங்கள், 7ஆம் அதிகாரத்தில் 29 வசனங்கள். கூட்டி பார்த்தாக்கா 111. 111 நீங்கள் எதை குறிக்கிறது என்றால் 3 பட்டராமத்தில் பட்டையை குறிக்குதுன்னு சொல்லுவோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த 111 வசனத்தில் ஏசாண்டவர் வாயிலிருந்து வந்த வசனங்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 5வது அதிகாரத்தில் முதல் 2 வசனமும் 7வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனமும் அது ஜென்ரலாக எழுதின வசனம், மனுஷன் எழுதின வசனம். மீதி 107 வசனங்கள் ஏசாண்டவர் வாயிலிருந்து வந்தது. இந்த 107 வசனத்தில் தான் இவ்வளோ மர்மங்கள் இருக்கிறதுன்னு டாபிக் கொடுத்தார். நான் எழுத எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 37 டாபிக் கொடுத்துருக்கிறார். தலைப்பு, சப் தலைப்பு. இந்த 37 டாபிக்கில் அநேக மர்மங்கள், அநேக ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது. இன்னை வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அதை அறியாமலே இருக்கிறோம், அறியாமலே வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அதை குறித்து நீ விரிவாக எழுது.
அந்த ரகசியங்களை குறித்து, அந்த மர்மங்களை குறித்து நல்லா விரிவாக எழுது. 37 டாப்பிக்கில் எழுது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். உண்மையிலே என்னை தூங்க விடலை. காலையிலே 2:45 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டார். 2:30க்கெல்லாம் உட்காந்து எழுத வச்சார். இப்படி எழுதிக்கிட்டே இருக்கிறேன். என் சிந்தனையெல்லாம் அதில் தான் இருக்குது. இன்னும் முதல் தலைப்பே வரல. பாக்கியவான்றதை இன்னும் எழுதிட்டு தான் இருக்கிறேன் பல மணி நேரங்கள். பாக்கியவான்ல அவ்வளோ ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ அதை படித்தாங்கன்னா நீ நானும் என்ன நிலைமையில் இருக்கிறோம், எப்படி நம்ம பாக்கியவனாய் மாறணும், அதெல்லாம் நம்ம புரிஞ்சிடும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாக்கியவனாய் மாறணும். அதிலும் ஆண்டவர் ஆசைப்படுறது எப்படின்னாக்கா அதிக பாக்கியவனாய் மாறணும். ஆமென். வெறும் பாக்கியவனாய் இல்லை, ஆர்டினரி பாக்கியவனா இல்லை, எக்ஸ்ட்ராடினரி பாக்கியவனாய், அதிக பாக்கியவனாய் நம்ம மாறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். அதுதான் நான் அங்கே கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்தால் மாறிடலாம். அன்பாலே அது போகட்டும். இப்போ நான் அதே போல தான் இந்த லூக்கா 9ஆம் அதிகாரம் 28-35 வரைக்கும் உள்ள இந்த வசனத்தில் என்ன ஆண்டவரே பேச போறீங்கன்னும் போது 7 காரியத்தில் இருக்கிற ரகசியத்தை எடுத்து சொல்லு. அப்ப அவங்களுடைய முகரூபமும் அல்லது மறுரூபம் ஆவாங்க. எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக முகரூபம் மாறும். அந்த காரியங்களை குறித்து நீ பேசு அப்படின்னார். இன்னைக்கு உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், இல்லைன்னா மறுரூபமாக வேண்டும். எப்பயும் இருக்கிற மாதிரி நீ நான் இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் வித்தியாசமாக மாறணும், முக ரூபம் மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? முதல் ஸ்டெப், நான் மாறணும்னு ஆசைப்படுறோம். இதில் வேற பாட்டு வேற பாடுறோம். என்ன பாட்டு? நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும். ஆமாம், ஆனால் மாற ஆசைப்படுறோம், மூஞ்சி அதோடு நின்றுக்கிறோம். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தோம்? அதுக்கு பிறகு என்ன ஸ்டெப் எடுத்தோம்? நான் மாறணும் ஆண்டவரே. அப்போ முதல் ஸ்டெப்பாக மலையில் ஏறணும். சொல்லுங்க, நான் மாறணும்னாக்கா எங்கே ஏறணும்? மலையில் ஏறணும்னா ஊட்டி மலையில், குன்னூர் மலையில், இந்த மாதிரி பெரிய மலையில் ஏறணும்னு நினைக்காதீங்க. டிப்பிக்கலாக அதுலேயும் ஏறணும் தான். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கணுன்னா மலை மேல் ஏறுவது எந்த அனுபவத்தை குறிக்கிறதுன்னா ஜபத்தில் தரித்திருக்கணும். ஜபத்தில் தரித்திருந்து பரலோகத்துக்கு நம்ம சிந்தனையை ஏறெடுக்கணும். சிந்தனையில் மலையில் ஏறுறது, பரலோகத்துக்கு ஏறுறது. அதுதான் பவுல் செஞ்சார். போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டார். அவர் எந்த மலையிலையும் ஏறல. அவர் போய் வனாந்தரத்தில், அதுலேயும் அரபு தேசத்தில் எப்படி இருக்கும்? மலை இருக்குமா? கிடையாது. அரபு தேசத்தில் போய் அமர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல தன்னுடைய சிந்தனையில், ஆவி ஆத்துமாவில் அவர் மலையில் ஏற ஆரம்பித்தார். ஏன் ஏற ஆரம்பித்தார் அப்படின்னாக்கா, அவர் வேதத்தை கற்று அறிந்தவர், 5 ஆகமத்தை நன்கு கற்று அறிந்தவர், பல தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்று அறிந்தவர். அவர் கமாலியன் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வேதத்தை நன்கு அறிந்ததுனால ஆதி பிதாக்கள் ஆபிரகாம், மோசே, இவங்கெல்லாம் எப்படி மலையில் ஏறி ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தாங்கன்ற காரியத்தை அவர் அறிந்ததுனால தனிமையில் போய் உட்கார்ந்து தியானத்தில், ஜெபத்தில் மலையில் ஏற ஆரம்பித்தார், பரலோகத்துக்கு ஏற ஆரம்பித்தார். ஆனால்தான் 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த அனுபவத்தை நீ நானும் பெற. அதுதான் இங்க பாருங்க, ஆதியாகமம் 22:1-2 படிங்களேன். ஆண்டவர் அந்த மலையிலே ஏறி வருவதற்கு ஆபிரகாமையும் மோசேவையும் பயிற்றுவித்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல படிங்க, ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை
அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றிலே அவனை தகன பலி கொடு. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசின வார்த்தை. என்னன்னா, ஆபிரகாமே, உன் இருதயம் யார் மேல இருக்குதுன்னா உன் பிள்ளை மேல இருக்குது. உன் இருதயம் பிள்ளை மேலே இருக்குது. அப்படியே பிள்ளை பைத்தியமாவே இருக்கிற. அவனோடு விளையாடணும், அவனோடு ஸ்பெண்ட் பண்ணணும், அவனோட டைம் பண்ணணும், இப்படி இருக்குது. இவனை எனக்காக பலி செலுத்துவியா அப்படின்னு கேட்கிறார். அதுல எங்க மலையில நான் காண்பிக்கும் மலைக்கு போய் அங்க உன் மகனை பலி செலுத்து. அப்ப என்ன அர்த்தம் இது? ஏன் மலைக்கு வர சொல்றார்? உன் இருதயம் எப்பொழுதும் என்ன நோக்கி இருக்கணும், உன் பிள்ளைய நோக்கி இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு? எதை நோக்கி இருக்கு? எது மேல பிரியமா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளை மேல இருக்கலாம், கணவன் மேல இருக்கலாம், மனைவி மேல இருக்கலாம், குடும்பத்து மேல இருக்கலாம், வீட்டு மேல இருக்கலாம், ட்ரெஸ் மேல இருக்கலாம், சாப்பாட்டு மேல இருக்கலாம் விருப்பம். செல்போன் மேல இன்னைக்கு அதிகமா மோகமா இருக்கிறோம், விருப்பமா இருக்கிறோம். எதை விரும்புறோமோ இல்லையோ, எதை விரும்புறோம்? செல்போனை விரும்புறோம், பைக்கை விரும்புறோம். ஒவ்வொருத்தங்களுக்கு விருப்பம் வித்தியாசமா இருக்கும். அது உங்களை கேட்டாதான் தெரியும், என்ன கேட்டாதான் தெரியும். ஆனா எல்லாத்தை விட எதை அதிகமாக விரும்ப வேண்டும்? ஆண்டவரை அதிகமாக நேசிக்கும். அதுக்கு தான் அவர் அதை பலி கொடுன்றார். ஆபிரகாம் பிள்ளை மேல பாசமா இருந்துட்டான். மலைக்கு வா அப்படின்ட்டார். மலை மேல பலியை செலுத்து. இன்னைக்கு நம்மளுடைய மோகம், நம்முடைய ஆசை செல்போன் மேல இருக்குது. பொழுது விடிஞ்சு பொழுது போனாக்கா செல்போன் கதியாவே இருக்கிறோம், சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும். அதை பலிபீடத்துல வை, அதை மலையில கொண்டு போய் நொறுக்கி போடுன்றார். பலி செலுத்துவியா அப்படின்றார். இன்னைக்கு நம்ம செலுத்த தயாரா? கொஞ்சம் யோசிப்பாரு. ஆபிரகாம் செலுத்தினான். பிள்ளைய இட்டுட்டு போனான், கையும் காலையும் காட்டினா. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அழுகையே வந்துடும். எப்பா நெருப்பு வச்சுக்கிற, விரவு வச்சுக்கிற, எல்லாம் வச்சுக்கிற, பலியறதுக்கு ஆடி எங்கப்பா அப்படின்றான். புள்ள ஒரு 13-14 வயசு, கருத்து தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச புள்ள தான் அது. குழந்தைன்னா ரொம்ப பப்பா இல்லை. ஆண்டவர் பார்த்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போறாரு. இட்டுட்டு போய் இவர் கையே கட்டுறார். யார் கையா? தன் பிள்ளைய கையும் காலையும் கட்டுறார். நீ என்ன செய்வ ஈஸ்வரன்? என்ன கட்டுற? ஆட்டை பலி கொடுக்குறது என்ன பலி கொடுக்க போறியா? ஆமா வாயா, இதுக்கு தான் எங்க அம்மா பெத்தாங்களா ஒன்னா? என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு அவருக்கு அல்வா கொடுத்து ஓடி வந்திருப்போம். ஆனா அந்த பையன் என்ன செஞ்சான்? ஈசாக்கு வாயை பொத்திக்கிட்டு அப்பா கையை கட்டுறக்குள்ளேயும் காலை கட்டக்குள்ளேயும் அப்படியே காமிச்சிட்டு நின்னான். சரி, நம்ம தான் ஆடு பழகுது, நம்மளை தான் பலி செலுத்த போறான்றதை புரிஞ்சுக்கிட்டான். பலிபீடத்தில் கடத்திட்டாரு, கத்தியும் ஓங்கிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகடிக்கிறதுக்கு பலி கொடுக்கறதுக்கு நான் ரெடி. அப்போதான் ஆண்டவர் நிறுத்துற. ஆபிரகாம், உன் பக்தியை நான் மெச்சுறேன். நான் என்னதான் நீ அதிகமாக நேசிக்கிறேன்றதை இதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனுடைய பக்தி அங்கே வெளிப்படுது. அந்த மலையில அவன் தன்னுடைய பாசத்தை, நேசத்தை, ஆசையை, இச்சைகளை எல்லாத்தையும் பலி செலுத்த ஒப்பு கொடுத்து கத்தியை ஓங்கின பிறகு அவர் வந்துட்டாரு. நிறுத்துப்பா அப்படின்ட்டார். இன்னைக்கு நீ நானும் அந்த மலையில ஏறி நம்முடைய ஆசை பாசை இச்சைகளை செல்போனு எல்லாத்தையும் நம்ம பலி செலுத்த ரெடியா இருக்கு. அதுதான் ஜெபம். அதுக்கு தான் மலையில ஏற சொல்றார். அடுத்தது பாருங்க, மோசேயை பாருங்க. யாத்ராம் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 பாருங்களேன். யாத்ராகமும் 19, 1, 2, 3. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் படிங்க. சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். சீனாய் வனாந்தரத்துல சேர்ந்தாங்க. ரைட். இது மோரியா மலை, அது சீனா மலை. அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தை
பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார். மலைக்கு எதிராக, சீனாய் மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினான். ஓடுங்க. அடுத்தது, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். மோசே, நல்லா படிங்க அந்த இடத்துல. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். எங்க ஏறி போனான்? ஏறி எங்க போனான்? மலைக்கு போனாங்க. அதிகாலையில மலைக்கு ஏறி போறாரு. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையில் இருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு போதும். மலையில இருந்து கூப்பிட்டு அவர் இறங்கி வராரு. பரலோகத்திலிருந்து மலைக்கு இறங்கி வராரு. இவன் என்ன செய்யறான்? மலைக்கு ஏறி போறான். ரெண்டு பேரும் சந்திக்கிற ஒரு இடமாக இருக்கிறது மலை. அப்ப மலையில் மேல் ஏறி போவது என்பது ஆண்டவரும் நாமும் சந்திக்கிற ஒரு இடம். இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுக்கிறோமா? எவ்வளவு நாள் நம்ம மலையில ஏறுறோம்? எவ்வளவு நாள் ஜபத்துல நம்ம தரித்திருக்கிறோம்? எவ்வளவு நாள் நம்முடைய சிந்தனை ஆண்டவருடைய பரலோகத்துக்கு ஏறி போகிறது? நீ ஏறி போனாதான் அவரு இறங்கி வருவார். இன்னும் கேட்டோன்னா அவரு நம்மளை விட பாஸ்டா இருக்கிறாராம். இதே பழைய ஏற்பாடு பக்தரை பார்த்தோம்னா இந்த மோசே அவர் ஏறி அதிகாலையில் ஏறி வா அப்படின்னார். 3 மணிக்கெல்லாம் ஏறி வா அப்படின்னும் போது அவன் 3 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு கிளம்பி அவன் மலையில் ஏறி அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளார அங்கே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இறங்கி வந்து உட்காந்துருக்கிறாராம், காத்துட்ருக்கிறாராம். அப்போ அவருக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்க. நம்ம ஏறி வந்து அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்கு அவர் ஆர்வமாக இருக்கிறார். நான் உண்மையிலே ஒரு ஊழியர் கூடுகையில் ஒசூரில் எல் ஜோசப்னு ஒரு முகாம் நடத்தினார். அதில் குருஸ் மாசிலாமணின்னு ஒரு தேவ மனுஷன் அண்ணன் வந்து பேசினார். எப்போனா இதெல்லாம் கொரோனாவுக்கு முன்னாடி. அப்போ இந்த செய்தியை தான் கொடுத்தாரு. என்னால் மறக்க முடியல. ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தில் என்னுடைய ஜெபத்தில் ஆர்வமாக இருக்கிறாரு. நீ ஏறி போகிறதுக்கு முன்னாடி அவர் இறங்கி வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறாருன்னார். அவர் வெயிட் பண்ணுறாராம். என் பிள்ளை வரமாட்டானா, என் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்க மாட்டானா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணுறாராம், காத்துட்டு இருக்கிறாராம். அப்போ நீ 4 மணிக்கு ஏந்திரிச்சு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் 3:30 வந்து உன் அறையில் ஜப அறையில் உட்காந்துக்கிறாரியா? அப்போதான் சொன்னாங்க, உனக்குன்னு ஒரு ஜப அறையை நீனு நியமிக்க, ஒரு இடத்தை நீனு தேர்ந்தெடுத்துக்கோ. ஆண்டவர் அங்கே சந்திப்பதற்கு ஒரு இடத்தை கரெக்டாக பர்மனெண்ட்டாக அங்கே தேர்ந்தெடுத்துக்கோ. அது தோட்டமாக இருக்கலாம், மெத்தையாக இருக்கலாம், ரூமாக இருக்கலாம். இல்லை ரூமே இல்லை, எனக்கு 10க்கு 10 தான் இருக்குது, அதில் தான் நாங்கள் வாழ்கிறோம்னாலே அந்த 10க்கு 10 ரூமில் ஒரு சின்னதாக 3க்கு 3 ஒரு துணியில் ஒரு ஜபாரையை தயார் பண்ணிட்டார். 2 புடவையை தொங்க விடு மூளையில், ஒரு கழியை கட்டி இல்லை கவுத்தை கட்டி 2 புடவையை தொங்க விட்டு அது ஒரு ஜபாரையாக மாற்று. அங்கே ஒரு சேரை போடு, அங்கே ஒரு பைபிளை வச்சுக்கோ, அங்கே போய் உட்காந்து முட்டி போட்டு ஆண்டவரை சந்தி. நீ தான் அதை உருவாக்கணும் இல்லையா? உன்னுடைய தோட்டத்தில் ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக அங்கே வச்சுக்கோ. அந்த இடத்துல தான் நான் தேவனை சந்திக்கிற இடம். இல்லை மாடியில், உன் வீட்டு மாடி இருந்ததுன்னா மாடியில், இல்லை ரூமில், ஜப ரூமில் ஏதாவது ஒரு ஜபத்துக்குன்னு ஒரு அறையை நீர் ஏற்படுத்திக்கொள்ள. அதுதான் உன்னுடைய மலை. நீ இங்கிருந்து மலை தேசத்தில் இல்லை, நீ பிளெயினில் இருக்கிற. மலையில் இருந்தால் மலையில் ஏறி ஒரு இடத்த நீ என்ன செய்யலாம், தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். ரெகுலராக போய் அங்கே ஜெபம் பண்ணலாம். இப்போ ஏற்காடு, குன்னூர், ஊட்டி அந்த மாதிரி மலைப்பிரசத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுக்கலாம். நாங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மலைப்பிரசங்கத்துக்கு அந்த மலை பகுதிக்கு போய் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போய் நம்ம என்ன செய்வோம்னா அந்த இடத்துல ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே உட்காந்து ஜெபிப்போம். எத்தனை நாள் இருக்கணுமோ அத்தனை நாளைக்கு அந்த ஒரே இடத்துல தான். ஏன்னா ஆண்டவர் சந்திப்பதற்கு, அவர் என்ன இறங்கி வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காது. இல்லை ஆலயத்தில் வந்தாலும் ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்துக்கும், அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணு. உன்னுடைய ஜெப மலை அதுதான், ஜெப அறை அதுதான், ஜெப இடம் அதுதான். ஒரு பர்மனண்டான இடத்தை நேமி. நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி, நீ பல்லகில் விளக்கிட்டு குளிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இறங்கி வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பாருன்னார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அந்த அனுபவத்தை எத்தனை பேர் நம்ம பெற்றிருக்கிறோம்? அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் அப்படி தாங்க செய்கிறேன். ஜபத்துக்கு 3 மணியோ 4 மணிக்கோ என்னைக்கு எப்போ எழுப்புறாரோ அந்த அறையில் போய் சாஷ்டாங்கமாக வந்து அவரோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வேன்.
ஏன்னா நம்முடைய ஜபத்தை, நம்முடைய காரியத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். மோசே அதனால தான் சொல்றாரு, ஏறி வா. அவர் ஏறி வான்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்து உட்காந்துக்கிறாரு. என் பிள்ளை வருவான், மோசே வருவான் என்னோட பேசுவதற்காக, நான் அவனோடு பேச வேண்டும் என்பதற்காக. அந்த ஒரு இன்டிமேசி, அந்த உறவு உண்மையிலே முந்தானத்து நான் அப்படிதான் நினைச்சேன். இந்த ஒரு ஊழியர் கூடுகையில் ஒருத்தர் அந்த செய்தியை நான் கேட்டு வந்த பிறகு, ஆண்டோடு நீ சும்மா உட்கார்ந்துரு. 12 சீஷர்களில் தேர்ந்தெடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக தேர்ந்தெடுத்தார்னா, என்னோடு கூட இருக்கவும். என்னவா அது ஒரு வார்த்தை இருக்குது, அது எதில் இருக்குன்னு தெரியல. அவர் என்னோடு கூட இருக்கவும், நான் அனுப்பும்போது அவங்க போய் சுவிசேஷம் சொல்லவும் தான் நான் அவர்களை தேர்ந்தெடுத்தேன்றார். அன்பாலே இன்னைக்கு இருக்கிறோமா, அவரோடு கூட இருக்கிறோமா? இன்னைக்கு நமக்கு ஆபீஸ் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. 8 மணி நேரம் நம்மளை போய் ஒர்க் பண்ணுறோம், புழிஞ்சு எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க 12 மணி நேரம் அப்படிலாம் வேலை செய்கிறாங்க. அன்பாலே இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எதுக்காக தேர்ந்து கொண்டார் அப்படின்னாக்கா, ஆண்டுடைய வேலையை செய்கிற நாம அவரோடு கூட தங்கி இருக்கவும், அவரோடு கூட இருக்கிறதுக்கு தான். கூட இரு, சும்மா இரு, என்னை லிசன் பண்ணு, என்னை பாரு, நான் என்ன செய்கிறேன், எப்படி போகிறேன், எப்படி பேசுகிறேன், அதில் நீ நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். அன்பாலே இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டு வந்து கொஞ்ச நாளி சரி அவர் கூட போய் இருப்போம் அப்படின்னு இருந்தது தான். முந்தா நேற்று இப்படி இருக்கும்போது தான் அவர் இந்த தாட்லாம் கொடுக்குறார். நீ இதை குறித்து ஆராய்ந்து பாரு, அதை குறித்து ஆராய்ந்து பாரு, மலைப்பிரசங்கத்தை திரும்ப படி, அதில் இருக்கிற ரகசியத்தை எழுது. ஸோ அவர் கூட போய் இருக்கும்போது அவருடைய சிந்தனையில நம்மளை மாற்றுகிறார். அதுதான் ஜெப ஆவி, ஜெப பிரசன்னம். அதை கற்றுக்கொள்கிறோமா? வீட்டில் சும்மா இருக்கும்போது டிவி முன்னாடி போய் உட்காந்து இருக்கிறதோ, செல்ஃபோனில் நேரத்தை செலவு பண்ணுறதோ அதெல்லாம் விட்டுட்டு அவர்கிட்ட போய் உட்காந்துரு. அந்த ஜபாரியில் போய் உட்காண்டவரே நான் வந்துட்டேன், நீ வா, நம்ம 2 பேரும் பேசுவோம். சும்மா உட்காந்துன்னு அவர் உன்னோட பேச ஆரம்பிப்பார், நீ அவரோட பேச ஆரம்பிப்ப. அந்த அனுபவம் அதுதான் உன்னத அனுபவம். அதை பெற்றுக்கொள். இன்னைக்கு மோசே பெற்றுக்கொண்டார் மலையின் மேல் ஏறுகிற அனுபவம். அதுதான் நம்ம போய் அறையில உட்காந்து அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிற அனுபவம். அடுத்தது ஜபம் பண்ணணும். என்ன செய்யணும்? அங்கே போய் உட்காந்துன்னு தூங்கின்னு இருக்கக்கூடாது. அங்கே போய் உட்காந்துட்டு தூங்கி வந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நீ கட்டில் படுத்து தூங்கிடலாம். தூங்கி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகி போய் உட்காரு. நான்லாம் அப்படி தான், தூக்கம் வந்ததுன்னா பட்டுன்னு தூங்கிடுவேன். பைபிள் படிச்சுட்டே இருப்பேன், தூக்கம் வருதுன்னா பட்டுன்னு படுத்துடுவேன், தூங்கிடுவேன். நல்லா தூங்கி சொல்லி திரும்பி உட்காந்து படிப்பேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போ தான் நமக்கு புரியும். தூங்கி ஊந்துக்கிட்டேன்னு படிக்காத, அவர்கிட்ட பேசாத. அப்போ அந்த மலையில் மேல் ஏறுவது அனுபவம். அந்த தனி அறையில் போய் உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு தான் உட்கார்றோம். அப்போ ஜெபிக்க பழகிக்கொள். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 10வது வசனம் படிங்க. ஒரு 2 பேருடைய ஜெபத்தை குறித்து பார்த்துட்டு அப்படியே கடந்து போவோம். யாபேஸ், அவனுடைய பேரே துக்கத்தின் மகன். அவன் துக்கத்தில் பிறந்தான். ஆனால் தான் அவங்க அம்மா அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று பேர் வச்சாங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் எதில் இருக்கிறோம்? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான துக்கத்தில் இருக்கிறோம். யாருக்கும் துக்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா? எல்லாரும் 24 மணி நேரம் அக்கான்னு சிரிச்சுக்கினே இருக்கிறோமா? மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை நம்மளை என்ன செய்யுது? துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த துக்கப்படுத்துகிற அந்த ஆவிலிருந்து நீ விடுதலை அடையணும்னா, நீ ஜெபிக்க கற்றுக்கொண்டனா, ஜெபிக்கிற ஒரு மகனாய் மாறினா உன் துக்கம் காணாமல் போயிடும். துக்கம் வரும், கண்டிப்பாக வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்துக்கும் மாறி மாறி வரும். அது நீ சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு துக்கம் வரும், அது முடிஞ்சிச்ச மாதிரி இருக்கும். நாளைக்கு ஒரு துக்கம் புதுசாக முளைக்கும். துக்கம்னா என்ன? துயரத்தை கொடுக்கிற சம்பவங்கள், பிரச்சனைகள், வேதனைகள். நம்ம நல்லதா இருப்போம்,
சரி இப்பதான் முடிஞ்சிச்சு துக்கம், ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சுடா அப்படின்னு நிம்மதியா இருப்போம். அடுத்தது முளைக்கும் பாரு, இன்னொரு துக்கம் வரும் இந்த மூலையிலேருந்து. அதுதாங்க பிசாசுடைய தந்திரம். நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. நீ நானும் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றவே கூடாது. அதனால இதெல்லாம் நிறைய ரகசியம் இருக்குது, நிறைய மர்மங்கள் இருக்குது. பிசாசுடைய மர்மங்கள், பிசாசுடைய விளையாட்டுகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. நீ நானும் ஏன் துக்கம் மேல துக்கம் வருது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பட்டக்காலே போடும் கேட்டக்கூடிய கேடு. அதுதான் ஏன் அதை சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காத. உன் புலம்புல சந்தோஷமா மாத்துறதுக்கு தான் ஜெபம். இங்க அந்த யாபேஸ்ன்றவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்றான். இந்த ஜெபத்தை நீ நான் ஏறெடுத்தோம்னா இந்த துக்கத்தை கொடுக்கிற பிசாச விலக்கி நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? நீ இந்த ஜெபத்தை ஏறிடு, இதை குறிச்சு வச்சுக்கோ. யாபேசின் ஜெபம் நான் பண்ணணும் டெய்லி. ஏன்னா உனக்கு துக்கம் வருது இல்லை டெய்லியும், நிமிஷத்துக்கு நிமிஷம். தங்க விலை ஏறுற மாதிரி, தங்க விலை காலையில் ஏறிச்சுனாக்கா அடுத்தது என்ன செய்யுது, சாயந்தரம் ஒரு விலை விற்குதுன்றான். எப்போ ஏறுதுன்னு எங்களுக்கே தெரியல சார்ன்றான், எப்போ குறையுதுன்னு எங்களுக்கே தெரியல சார்ன்றான். அது எப்பயாவது குறையட்டும், எப்பயாவது ஏட்டும். அதே போல தான் துக்கம், எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். அப்போ உன் துக்கம் போகணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, யாபேஸ் ஜெபித்த மாதிரி நீனும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும். என் துக்கம் சந்தோஷமா மாறணும், என் துக்கம் நீங்கட்டும் ஆண்டவரே, என் துக்கம் நீங்கி போகணும் ஆண்டவரே. அதனால அந்த துக்கம் நீங்கி போகும்படியாக நாம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜெபத்தினால தான் அந்த துக்கத்தை வெல்ல முடியும். அது என்ன மாதிரி துக்கமாக இருந்தாலும் சரி, வியாதியை குறித்த துக்கம், பிள்ளைகளை குறித்த துக்கம், குடும்பத்தை குறித்த துக்கம், ஃபைனான்ஸில் துக்கம், பணம் கட்டணுமேனு துக்கம், என்னெல்லாம் கவலை ரொம்ப வாட்டுச்சு. ஏன்னா இவன் போனால் 11 மணிக்கு இன்னொருத்தன் 12 மணிக்கு வந்து நிற்பான் 10,000க்கு. இவன் போனா இவனை சமாளிச்சா இன்னொருத்தன் வருவான் 5,000க்கு. இப்படி வருஷலாம் ஒவ்வொருத்தனை நான் சந்திக்கிறேன். அது துக்கத்து மேலே துக்கம். இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாருனாக்கா அந்த ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஜெபந்தான், அதை தவிர வேற வழி இல்லை. அப்ப மலையில் மேல் ஏறணும், ஆண்டவரோடு தனியா உட்காந்து நீ ஜெபிக்க ஆரம்பித்தனா உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் 20:5-6. 2 ராஜாக்கள் 20:5-6. போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். பாருங்க, இவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டுடுச்சு, வியாதி முத்திருச்சு. இவனுக்கு என்ன வியாதி அப்படின்னாக்கா 4th ஸ்டேஜ் கேன்சர். அதையும் தாண்டின்னு சொல்லலாம். 7 நாளில் என்ன செத்து போயிடுவான்னு ஆண்டவரே சொல்லி அனுப்புறாரு. அதே தீர்க்க தரிசிக்கிட்ட, எப்பா 7 நாளில் நீ 5 நாள்லேயே செத்து போயிடுவேன், நீ வீட்டுக்காரங்கெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாரு. அந்த அவன் போயிட்டான், சொல்லிட்டு போறான். அவன் முற்றத்தை கூட தாண்டலை, அந்த தெருவை கூட தாண்டலை. அதுக்குள்ளே இவன் எப்படி ஜெபிச்சிருப்பான் பாருங்க இந்த எசேக்கியேல் ராஜா. அவனுடைய ஜெபம் எப்படியாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உடனடியா பதில் கொடுக்கிறார், இன்ஸ்டன்டா பதில் கொடுக்கிறார். என்னன்னு, உன் கண்ணீரை கண்டேன். எதை கண்டனா, உன் வியாதியை நான் சுகப்படுத்துறேன், கவலைப்படாத, உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்குறேன். இந்த ஜெபம் நம்மகிட்ட இருக்குதாயா?
எனக்கு இந்த எசேக்கியேல் ராஜா ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாபேஸ் ஜெபம் ரொம்ப பிடிக்கும். நல்லா அந்த காலத்தில் இதுதான் தாளிப்பேன். ஆண்டவரே, எசேக்கியேல் ராஜாவுக்கு இறங்குனீங்களே, எனக்கு இறங்க மாட்டீங்களா? என் கண்ணீரை துடைக்க மாட்டீங்களா? அவனுக்கு வியாதி, அதனால கண்ணீர். எனக்கு கடன் பிரச்சனை, அதனால கண்ணீர். ரெண்டுமே துக்கம் தானே. எப்படி ஆகிலும் என் கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. தொடச்சாரா இல்லையா? எசேக்கியேல் ராஜா கண்ணீரை தொடச்சாரா இல்லையா? அவருக்கு ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுத்தாரா? உனக்கும் தர மாட்டாரா? எனக்கு தர மாட்டாரா? இல்லையே. இந்த ஜெபம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவரை உருக செய்கிற ஜெபம், ஆண்டவருடைய உள்ளத்தை உடைக்கிற ஜெபம். அவன் போற சொல்லிட்டு நீ செத்து போயிடுவ, வீட்டுக்காரங்களாம் ஒழுங்குபடுத்தின்னு சொல்லவன் சொன்ன தீர்க்க தரிசி அவன் முற்றத்தை கூட தாண்டல. அவன் தெரு வாசப்படிய கேட்டது கூட தொடலை. அதுக்குள்ளே ஆவியானவர் ஆண்டவர் சொல்றாரு, டேய் திரும்பி போய் எங்க அந்த ராஜா கிட்ட சொல்லு, அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டுவான்னு சொல்லு, அவனை அளவானான்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன ஆண்டவரே, இப்போதான் நான் அவன் சாவான்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ திரும்பி அனுப்புறீங்களே. அதுக்குள்ள என்ன நடந்தது? இந்த பிட்வீன் இந்த வேலையில என்ன நடந்தது? அதுதான் ஜெபம், அதுதான் இன்டிமேசி. ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்புல நீ இருந்தனா உன் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அவனுடைய துக்க முகம் மாறிச்சா இல்லையா? மறுரூபமானானா இல்லையா? வியாதி படுக்கையில் இருக்கவன் சந்தோஷமா இருப்பான். எப்படி இருப்பான்? ரொம்ப துக்கமா இருப்பான். மரண பயத்தில் இருப்பான். எப்போ மரணம் வரும்னு தெரியாது, அதே திகில்ல இருப்பான். அவனுடைய முகம் இப்ப எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? ஹலோ, கொஞ்சம் கற்பனையில் நினைச்சு பாருங்களேன். செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பேன் இருப்பான். ஆனா அவனுக்கு சாவு இல்லடா, நீ வாழ்விடா 5 வருஷம் அண்ணாக்கா அவன் எப்படி இருப்பான்? துள்ளி ஏஞ்சி குதிக்க மாட்டான், சிரிக்க மாட்டான். அதே போலதான் இன்னைக்கு ஓ முகமும் என் முகமும் மாறணும்னா, நீ நானும் சந்தோஷமான முகத்துல வரணும்னா, இயேசுவின் சாயல்ல மாறணும்னா, மறுரூபம் ஆகணும்னா, மலை மேல் ஏறுகிற பழக்கத்தையும் ஜெபிக்கிற பழக்கத்தையும் நீ கொண்டுனா ஓ முகம் என் முகம் மாறும். ஆமே. அதனால தான் அடுத்து சொல்றாரு, முகரூபம் மாறியது. 3வது ஸ்டெப் என்னது? முகரூபம் மாறியது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இதை படிங்களேன். ஆதியாகமம் 4:6. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாச்சு? உன் முகநாடி ஏன் முகநாடி மாறியது. இன்னைக்கு நம்முடைய முகமும் மாறும். எப்படி மாறும்? நமக்கு பிடிக்காத வந்துட்டா முகம் மாறிடும். நமக்கு விரோதி வந்தா முகம் மாறும். நம்மளை யாராவது ஒருத்தவங்க எதையாவது சொல்லிட்டாங்கன்னா மோஞ்சேன்னா மாறிடும். சில சமயத்தில் எரிச்சலின் அப்படியே முகம் வரும், ஒங்கின்னு வரும், பொத்துக்கிட்டு வரும். மூஞ்ச பார்த்தாலே அப்படியே கடுகு போட்டால் என்ன செய்யணுவாங்க? பொரியும். அந்த அளவுக்கு முகமெல்லாம் மாறிடும், சவந்திரம், கோபம். இந்த முகம்லாம் மாறணும். இது எதனால வருது? இங்க காயினுக்கு அந்த எரிச்சலின் சுபாவம் வந்ததுனால அவன் முகநாடியே மாறிச்சுன்னு பார்க்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, ஏன்பா அவன் முகநாடி மாறிடுச்சு? நல்லா இருந்த மூஞ்சி, பிசாசினுடைய சுபாவங்கள் வர வர நம்முடைய முகமே மாறிடுங்க. எரிச்சலின் சுபாவம், கோபத்தின் சுபாவம், பெருமையின் சுபாவம், பொறாமையின் சுபாவம், வன்கண்ணின் சுபாவம், இதெல்லாம் நல்ல சுபாவமே கிடையாது, நல்ல முகநாடியே கிடையாது. இந்த முகநாடி தான் மாறணும். இது நமக்குள்ள இருக்குது. அதனால தான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில், நம்மளை சீண்டி பார்த்தா தெரியும். அப்பதான் தெரியும். அப்படியே குரங்கு மாதிரி, நாய் மாதிரி, சிங்கம் மாதிரி, அப்படியே புலி மாதிரி பாய்வோம். அது வரைக்கும் கம்முன்னு தான் கிடப்போம். இது சொல்லும்போது தான் எனக்கு வடலூரில் நடந்தது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு பித்துக்குழி சாமியார்னு ஒருத்தர் இருந்தானா. சொல்லுவாங்க, கதை காதால கேட்டது தான். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டாலும் இல்லை. கேட்டதே சொல்கிறேன். அந்தாலும் எப்பயுமே ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு ரோட்டில் போகிறோம் வரவெல்லாம் பார்த்துட்டு ஏதோ சொல்லுவாராம். விலங்கு பேரை சொல்லுவாராம்.
இப்போ நான் வரேன்னு வச்சுக்கேன், அந்த பித்துக்குழி சாமியார் திணையில் உட்காந்து போது பாரு நாய் அப்படின்னு வரான். இப்போ ஒன்னே என்னன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? போது பாரு நாய் அப்படின்னாக்கா, யாரா நாய்? உன் ஆத்தா நாய், உன் அப்பா நாய், உங்க அம்மா நாய், உன் குடும்பமே நாய், என்ன பார்த்து நாயின்றேன்னு கள்ள தூக்குவா நீன்னு. போது பாரு சிங்கம்னு வேணாம், போது பாரு நரி அப்படின்னு வேணாம். இப்படி ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து ஒரு விலங்கு பேரை சொல்லிட்டு இருந்தானா அந்த பித்துக்குழி சாமியார். அவனுக்கு பித்துக்குழின்னு பேர் வச்சிட்டாங்க. ஏன்னா உண்மையை சொல்றான்ல. அவனுடைய ஆவிக்குரிய கண்ணில் நாம நாயாக, பேயாக, பிசாசாக, பன்னியாக அல்லது சிங்கமாக, புலியாக நம்ம தெரிகிறோம். அவன் ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கறான். அந்த பித்துக்குழி சாமியார் வள்ளலாறு வந்தாராம். அப்படியே திண்ணையை விட்டு இறங்கி வருகிறார் பார் மனுஷன் என்று அவர் காலில் விழுந்தாராம். அப்போ உண்மையை தானே சொல்லி இருக்கிறான். அவன் பார்த்ததுல நம்முடைய குணாதிசயத்தை, நம்முடைய உள்ளார்ந்த மனுஷனை பார்த்திருக்கிறான். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உள்ளார்ந்த ஒரு மனுஷன், ஒரு ரூபம் இருக்கிறது, முகம் இருக்கிறது. அதுதான் வெளியில வரும். எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி. இந்த முகநாடி மாறணும். சொல்லுங்க, இந்த முகநாடி மாறணும். கவலையின் முகநாடி, வருத்தத்தின் முகம் நாடி. அப்படியே உம்முன்னு இருப்போம், சிரிக்கவே மாட்டோம். அப்படியே என்ன சொன்னாலும் கம்முன்னு இருப்போம். என்ன சொன்னாலும் உனக்குள்ள சிரிப்பே வராது. அப்படியே எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் நல்ல சுபாவமே கிடையாது, நல்ல முகநாடியே கிடையாது. உன் முகநாடியை பார்த்தா ஒரு தெய்வீக கலை வரணும். உன்னை பார்த்தா ஆண்டவரை பார்க்கணும். அந்த ஆண்டவர் தேவ சாயல்ல மாறணும். நம்ம அதுக்காக நீ ஜெபம் பண்ணணும், ஆசைப்படணும். ஆண்டவரே, தேவ சாயலாக என்னை மாற்றும், உம்முடைய சாயலாக என்னை மாற்றும், உம்முடைய முகரூபமாக என்னை மாற்றும், என்னை பார்ப்பவர் உன்னை பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். பாட்டு பாடினா பத்தாது. ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா? தேவ சாயலாக மாறி நவனோடு இருப்பேன். அங்க போனோம்னா அந்த சாயல்ல போனாதான் இருக்க முடியும். பிசாசு சாயல்ல போய் அங்க இருக்க முடியாது. அதனால ஆசைப்படு. அப்ப எப்ப தேவ சாயல்ல நம்ம மாறுவோம் என்றால், அந்த தனி அறைக்கு போகும்பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவ சாயலாக மாற முடியும். அன்பாலே, இன்னைக்கு இதை சொல்லும் போது நடந்த ஒரு ஊழியக்காரருடைய சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஊழியக்காரு மதியானம் 1 மணி இருக்குமா, உச்சி வெயில்ல ஒரு கீபோர்டு வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு. கீபோர்டு கடைக்கு. அங்கே எல்லாரும் வேலை செய்கிறவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தானா. அவங்க கூட காணாம். எல்லாம் போய் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆளையே காணாம். கடையே காலியாக கிடக்குது. புக்குன்னு புகை மட்டும் வருது ஒரு மூலையில். அவன் உட்காந்து தம் அடிச்சுன்னுக்கிறானா. இவர் ஏப்பா கடையில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டு போயிருக்கிறாரு. ஐயோன்னு அந்த சிகரெட்லாம் அமைச்சிட்டு, வாங்க சார் என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறான். வந்துட்டு கீபோர்டு வேணும்னு காமிச்சிட்டு இருந்தேன். இவன் அப்படியே பார்க்குறான். அந்த ஊழியக்காரே அப்படியே உத்து பார்த்தானா. என்னையா உத்து பார்க்குறேன் என்னையா? என்ன இல்லை சார், உங்கள் கண்ணில் யாரோ தெரியுறா அப்படின்னா. இவர் கேஷுவலாக சொன்னாராம். பார்த்தா ஜீசஸ் மாதிரி தான் இருக்கிறாரு, தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு அப்படின்னாராம். ஆமாங்க, ஜஸ்ட் லைக் ஜீசஸ் மாதிரியே தான் தெரிகிறாரு, உங்கள் கண்ணில் தெரிகிறாரு. அவர் உள்ளே இருக்கிறாரு. அப்பப்போ அவருக்கு போர் அடிக்கும். இந்த ஜன்னல்கிட்ட வந்து வேடிக்கை பார்ப்பார் உலகத்தை அப்படின்னாராம். கேஷுவலாக சொன்னாராம். அவன் அசந்து போயிட்டான். கைகாலெல்லாம் நடுங்கிடுச்சு. பாருங்க, இவருடைய கண்களிலே யாரை காண்கிறான்? அவன் அதர் பர்சன். அவன் பாவி. அவன் சிகரெட் அடிச்சுட்டு வந்தவன். அவன் கண்ணுக்கு யார் தெரிகிறா? இவருடைய முகத்துல இயேசு தெரிகிறார். அந்த ஒரு இன்டிமேசி, அந்த ஒரு ஜெபம், அந்த ஒரு பழக்கம் நம்ம போறோம்னா நம்ம மேல நம்ம ஆண்டவருடைய வாசனை வீசணும்னு, ஆண்டுடைய சாயல் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி நீனு பழகுனா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அன்பாலே, அந்த முகரூபம் மாறியது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் படிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. ரோமர் 12:1-2. சகோதரரே, நீங்கள் உங்கள்
என்னாச்சு? மைக்கில் படிங்க, அதுக்கு தான் மைக் கொடுத்துருக்குது. வேலை செய்யலையாம் பாருப்பா தம்பி. இதுதான் முக்கியம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்படியா மறுரூபமாகிறது? மனம் புதிதாகணும், அப்பதான் மறுரூபமாக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஜபாரைக்கு போறது, ஜபம் பண்றது, நாம மறுரூபம் ஆகிறதெல்லாம் எதை வச்சிருந்தாக்கா நம்முடைய மனசு மறுரூபமாகணும், மனது மாறணும். நான் தேவனுடைய சாயல்ல மாறணும், தேவனை போல மாறணும். முதல் மனசு நீ வைக்கணும். நீ மனசு வச்சாதான் அது நடக்கும், மனசு வைக்கலன்னு நடக்காது. அதனால்தான் இங்க பவுல் சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உன் மனசு புதிதாக மாறணும், பழையதை நினைக்கூடாது. செல்போன்ல நேரத்தை செலவு பண்றதை நினைக்கக்கூடாது, டிவியில நேரத்தை செலவு பண்றதை நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை அந்த மனம் புதுசா மாறினுச்சுன்னா நீ மறுரூபமாகுவ. அன்பாலே டேவிட் வில்கர்சன் ஒருத்தர் இருக்கிறார். விசைக்கத்தியும் த கிராஸ் ஆஃப் த சுவிட்ச் பிளேடுன்னு இங்கிலீஷ்ல அந்த புத்தகம் பேர். த கிராஸ் ஆஃப் த சுவிட்ச் பிளேட், விசைக்கத்தியும் சிலுவையும் அப்படின்னு தமிழில் அந்த புத்தகம் இருக்கிறது. டேவிட் வில்கர்சன் என்ற ஒருத்தர். அது புக்காகவும் இருக்கிறது, யூடியூப்ல படமாகவும் இருக்கிறது. நீங்க வேணா யூடியூப்ல போய் பாருங்க. என்ன சொன்னேன்? த கிராஸ் ஆஃப் த சுவிட்ச் பிளேட், த கிராஸ் ஆஃப் த சுவிட்ச் பிளேட், விசைக்கத்தியும் சிலுவையும் அப்படின்னு. அவர் ஒரு சாதாரண ஊழியக்காரர், ஒரு கிராமத்தில் இருந்தார். அவர் டிவி வாங்கணும்னு ஆசைப்படுவார். அப்பதான் டிவி வந்த புதுசு. டிவி வாங்கிட்டார். டிவி வாங்கினோடனே அவருக்கு நேரமே இல்லை, பிஸியா இருக்கிறார். அப்ப டிவியில நம்ம அதாவது நியூஸ் சேனலை பார்த்தா தான் நம்ம கரண்ட்ல நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், மக்களுக்கு பிரசங்கத்திலையும் சொல்லலாம், நம்ம அறியாமையில இருக்கக்கூடாதுன்னுட்டு நைட்டு 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் டிவி பார்ப்பாராம். 2 மணி நேரம். அவருக்கு டிவி பார்க்குற நேரம் 12 to 2 நைட்டு, இரவு. அப்படி அவரு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், பேப்பர் எடுத்து வாசி, பேப்பர் எடுத்து வாசி அப்படின்னாராம். அப்போ பேப்பர் எடுத்து வாசினாக்கா நம்ம டிவி பார்க்கறத டிஸ்டர்ப் பண்ணது பழகுது பிசாசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ண முடியாது போ அப்படின்ட்டாராம். இல்லை எடுத்து வாசின்னாராம். ஆண்டவர் தான் அவர் குரல் கொடுக்குறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ பேப்பர் எடுத்து வாசிக்கும்போது அந்த இடத்துல ஒரு 4-5 படம் போட்டு இவரெல்லாம் கொலை குற்றவாளியாக இருக்கிறார்கள் அப்படின்னா பார்த்தா ஒல்லி பிச்சா மாதிரி இருக்கிறானுங்க. இவனு ஊதிடுவானு, இவனு என்னடா கொலை செஞ்சானுங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் 18 வயசு பசங்க. இவங்களுக்காக ஜோம் பண்ணுன்னாராம். இவர் டிவி பார்க்குற நேரத்தை விட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே அப்போ தான் சொன்னாராம், ஆண்டவரே டிவி பார்க்குற நேரத்தில் நான் ஜெபிக்கணும்னு நீ விரும்புகிறீங்க, நீ தான் இந்த தாட்டை கொடுக்குறீங்கன்னா இந்த டிவியை நான் வித்துடணும். இந்த டிவி இப்போ 10,000னாக்கா நான் 15,000 சொல்லுவேன், அதை யாராவது வாங்கிட்டு போகணும். அநியாய ரேட்டுக்கு சொல்கிறேன், ஏன்னா அது டெஸ்ட் பண்ணுற உடனே நீ தான் கொடுக்குறியா அல்லது பிசாசு கொடுக்குதா அந்த எண்ணத்தை. அதுலேயும் அப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படின்னாக்கா ஒரு சேனலில் போட்டாக்கா 8 மணிக்குள்ளார ஃபோன் கால் வரணும், இந்த டிவியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு 8 மணிக்குள்ளார ஃபோன் கால் வரணும். 9 மணிக்கு வந்தாலும் நான் விற்க மாட்டேன், நான் டிவி தான் பார்ப்பேன், ஜெபிக்க மாட்டேன். அதுலேயும் நான் 8 மணிக்குள்ளார வர காலில் 15,000 நான் அநியாயமாக சொல்லுவேன், வேணும்னு சொல்லுவேன். அவனும் வாங்கிக்கிறது தயாராக இருக்கணும். சரி வாங்கிக்கிறேன், 15,000 இருந்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லணும். அப்படின்னு தான் நீ உன்னுடைய சித்தம், நான் அந்த டிவி பார்க்குற அந்த 2 மணி நேரம் முழங்காலில் நின்று நான் ஜெபிக்கணுன்றது உன்னுடைய சித்தம் அப்படின்னு அவர் பொருத்தனை வச்சுக்கிட்டு
அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார் டிவி விற்பனைக்குன்ட்டு. 7:59 ஃபோன் காலே வரல. சரி நம்ம டிவி தான் பார்க்கணும் போல இருக்கு, ஆண்டவர் சித்தம் இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். கரெக்டாக ஷார்ப்பாக 8 மணி ஒரு ஃபோன் வருது. ஏங்க உங்கள் டிவி விற்கிறதுன்னு விளம்பரம் கொடுத்துருந்தீங்க, நான் வாங்கிக்கிறேன்னு. என்ன ரேட் சொல்கிறீங்க? ஏங்க 15,000 ரேட்டு, 16,000 ரூபா தரேன், வெளியே எடுத்து வைங்க டிவியேன்னாரான். அவன் சொன்னா எத்தனை தான் தரேன், நீ கேட்டதை விட 1000 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன், வெளில எடுத்து வை டிவி என்ன. வீட்டுக்குள்ளே வெளில வச்சோன்னா பணம் அக்கௌண்ட்டில் போயிடுமா. டிவி எடுத்து வெளில வச்சிட்டாரான். அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், எவனே தெரியல இன்னை வரைக்கும். அப்படின்னா என்ன சித்தம்? அந்த 2 மணி நேரம் இருந்தாலும் ஜெபத்தில் உட்காரணும்னு ஆண்டவர் பரலோகம் விரும்பிச்சு. அந்த விருப்பம் அவர் 2 மணி நேரம் உட்கார்ந்ததுனால என்ன தெரியுமாச்சு, இன்னைக்கு லண்டன்ல பெரிய, இந்த உலகத்திலேயே பெரிய ரீஹபிலிட்டேஷன் சென்டர்னு போதைகள் அடிமை, அதாவது போதையில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுடைய மறுவாழ்வு மையம்னு ஒரு மையத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகத்திலே எத்தனை பேர் இந்த கஞ்சா போதை வஸ்துகளுக்கு அடிமையானவனை அவனை திருத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய சென்டர். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அதில் இருக்கிறானுங்க. அநேக வாலிபர்கள் திருந்து இன்னைக்கு உலகமே அந்த சென்டரை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய மறுவாழ்வு இல்லத்தை அமைச்சிருக்கிறார். குடிகார மறுவாழ்வு இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போதைப் பொருள் மீட்பருடைய மறுவாழ்வு இல்லம் அமைத்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான போதைப் பொருளில் சிக்கி தவிக்கிற வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் எல்லாம் மீட்டு இயேசு கிறிஸ்துவை கொடுத்து கொண்டிருக்கிறாரு அவருடைய காரியம். இந்த 2 மணி நேரம் ஜெபம். இன்னைக்கு நீ நானும் 2 மணி நேரம் ஆண்டுகிட்ட உட்காந்தா நீ நானும் எவ்வளோ சாதிக்கலாம் பாருங்க. நம்முடைய மறுரூபம் ஆயிடுவோம், நம்ம மனசு புதிதாகிடும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுவோம். அன்பா இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற உண்மைகள். இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு ஆசைப்பட்டு நம்மளோடு பேசுறார் ஆண்டவர். இன்னைக்கு நீ நானும் மறுரூபம் ஆகணும்னு விரும்புறார். நம்ம இன்னமும் அப்படியே தான் இருக்கிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவானை போல தான் இருக்கிறோம். பாருங்க, அடுத்து அவருக்கு அந்த மறுரூபம் ஆன பிறகு என்ன செஞ்சதுன்னாக்கா பிரகாசித்ததுன்னு பார்க்கிறோம். சங்கீதம் 34:5 படிங்க. சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. முகம் மாறிச்சா? இன்னைக்கு வெட்கத்தோடு இருக்கிறோம். வெட்கப்பட்டு அப்படியே தொங்கின மூஞ்சில கிடக்கிறோம், தோல்வியான வாழ்க்கையில கிடக்கிறோம். அன்பாலே, உன் தோல்வியான முகம், உன் வெட்க முகம் மாறணும்னா அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் முகம் பிரகாசித்தது. நான் உண்மையிலே மார்தட்டி சொல்ல முடியும், நான் வெட்கத்தோடு இருந்தேன், வெட்க முகத்தோடு இருப்பேன், உருப்படாதவனா இருந்தேன். எல்லாரும் என்னை பார்த்து உருப்படாதவன் பேசினாங்க, தலையை துளுக்குனாங்க, போது பாரு உருப்படாது அப்படின்னாங்க. என் கண்ணால நான் பார்த்தேன், அப்படி திரும்பி பார்க்கும்போது தலையை துளுக்கினதை நான் பார்த்தேன். உருப்படாது போது பார், அவ்வளோதான், இது பூட்ட கேஸ். வெட்கத்தோடு அலைந்தேன். அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையனாக வந்து நிற்கலாகுமான்னு பாட்டு பாடும்போது அப்படியே வெக்கி அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு பாடுவான் அந்த பாட்டை. நெல்லிக்குப்பத்தில் அந்த ஜூலியஸ் பிரதர், அவங்க மிஸ்ஸஸ் இந்த பாட்டை ரொம்ப அழகாக ராகமாக பாடுவான். ஆத்மம் ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக வந்து உன்னை கண்டுகொள்ளலாகுமான்னு அந்த பாட்டை பாடினாலே என் உள்ளம் உடைஞ்சிரும். வெறும் கையா வந்து உங்ககிட்ட நிக்கிறது எனக்கு வெட்கமா இருக்குது ஆண்டவரே. நான் ஆத்ம ஆதாயம் பண்ண வீரனா மாறணும். 2 கை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு 2 பேரையாவது ஈர்த்துட்டு வந்து சர்ச்சில் உட்கார வைக்கணும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு வெட்கப்படுவேன். என்னுடைய வெக்கம் ஒரு தடவை 5 லட்ச ரூபா வெக்கம் பிரச்சனை, அப்படியே கடங்காரம் வந்தாலே அப்படியே வெக்கி தலையை குனிஞ்சிருவேன். அது ஒரு வெக்கம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஐயோ ஆத்துமாதாயம் பண்ணலையேன்ற ஒரு வெக்கம் நமக்குள்ள இருக்குதா? மாற நிமித்திக்கிட்டு வரோம், நெஞ்ச நிமித்திக்கிட்டு வரோம், சும்மா டீக்கா டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். வெக்கத்தோடு வா, அவமானப்பட்டு கூனி குறுகி உள்ளவா. செருப்பு போடும்போது ஐயோ ஆண்டவரே 2 கை இருக்கு, வெறும் கையெல்லாம் வந்திருக்கிறனே,
ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணி கொண்டு வரலையே அப்படின்ற ஒரு வெட்க உணர்வு நமக்குள்ள வரணும். இதுதான் மெயின் வெட்கம். இது ஆவிக்குரிய வெட்கம். சரீரத்துக்குரிய வெட்கம் நிறைய இருக்குது. குட்டையா இருக்கிறேன், கட்டையா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், நோஞ்சானா இருக்கிறேன், நான் வியாதியா இருக்கிறேன், கூனியா இருக்கிறேன், குடுகையா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், என் மூஞ்சி மோரகட்ட நல்லா இல்ல, சப்பையா இருக்குது. எத்தனையோ வெட்கம் நமக்குள்ள இருக்கும். அதெல்லாம் சரீர பிரகாரம் வெட்கம், உலக பிரகாரமான வெட்கம். அதில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த வெட்கமும் மாறும். ஆவிக்குரிய வெட்கம் எது தெரியுமா? ஒரு ஆத்மாவும் ரட்சிக்காம நீ வந்துட்டு போயிட்டு இருந்தாதான் வெட்கப்படணும். ரெண்டு கையை வீசிட்டு நான் நெஞ்ச நிமித்திட்டு உன்னை கும்பிட வரேன் அப்படின்னாக்க வெட்கப்படணும். ஏன்? ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. இன்னைக்கு உன் பேரை சொல்லிட்டு ரெண்டு பேர் இங்க உட்காந்துருந்தா நீ நெஞ்ச நிமித்திட்டு கொஞ்சம் தலையை நிமித்து பார்க்கலாம். ஓகே, நான் இட்டுட்டு வந்தவங்க இங்க உட்காந்துருக்குறாங்க, ஆண்டவரே நான் வெட்கப்படணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா அத்தனை பேரும் வெட்கப்படணும், வேதனைப்படணும். அப்ப நம்ம முகம் பிரகாசமா மாறணும்னா அந்த பாரம் வரணும். ஏன் மனசு மாறணும். சுயநலமாய் வாழ்ந்தது போதும். பிற நலம் பேணணும், பிற நலத்தை நினைக்கணும், பிறருக்காக ஜெபிக்கணும், அழணும், கண்ணீர் வடிக்கணும், அவங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் சேர்க்கணும். நான் மட்டும் பரலோகம் போனா போதாது, ஆண்டவரே இவர்களும் வரணும். அந்த புத்தி இன்னமும் இருக்குது எனக்கு. எங்க போனாலும் அது அந்த காலத்திலே வச்சுட்டே போல இருக்கு எனக்கு. அப்பயே நான் ஜோசியம் பார்த்தேன்னா தெரியும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஜோசியம் சொல்லிட்டேன்னா 10 பேருக்கு அறிமுகப்படுத்துவான் அந்த ஜோசியக்காரன். இவன் நல்லா ஜோசியம் பார்க்குறான், நல்லா ஜோசியம் பார்க்குறான். அதே போல தான் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு, ஆண்டவரே எனக்கு கிடைச்ச வெளிச்சம் இவனுக்கு கிடைக்கணும், இவனுக்கும் 10 பேருக்கு சொல்லி ஈர்த்து வந்து உட்கார வைக்கணும். இன்னைக்கு அதே போல தான் நான் படித்தேன், பிஹெச்டி படித்தேன், பிடிஹெச் படித்தேன். இன்னைக்கு என் கூட படிக்கும் போதே 10 பேரை எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன். எப்பா நீங்களும் படிங்க, என்ன மாதிரி நீங்களும் மக்கா இருக்கிறீங்க, நீங்களும் தேராத கேஸா இருக்கு, எல்லாமே தேர்வோம். வா, எவ்வளவு சிரமம் தெரியுமா? பாடுபட்டு தான், கண்ணீர் சிந்தி தான், எத்தனை வாட்டி அழுது இருக்கிறேன் தெரியுமா ரூம்ல. அன்பால இன்னைக்கு நம்ம அதை பிரயாசப்படணும். அந்த வெட்கம் நம்ம மாறணும்னா நீ நானும் பிரயாசப்படணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அவர்கள் முகங்கள், அவருடைய முகத்தை பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்த வெட்கம் நீங்கி போச்சு. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க பார்க்க நீ நானும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பங்க. நீ ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிட்டு வந்தாதான் நீ ஆவிக்குரிய கனி கொடுக்கிற ஜீவியத்தில் இருப்ப. இல்லைன்னா உன்கிட்ட ஒரு கனியும் இல்லைன்னாக்கா ஆண்டவர் உன்னை வெட்டி போடுவார்னு தான் சொல்றார். நீ இருக்கிறதே வேஸ்ட்ன்ற. ஒருத்தருக்காக நம்ம பிரயோஜனமா இருக்குமானா? ஒரு ஆத்மாவது ஆதாயம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நிர்விசாரமா இருக்கிறோங்க. இது நிர்விசார தன்மை உங்ககிட்ட என்கிட்ட மாறணும். அலட்சிய போக்கு மாறணும். அக்கறை வரட்டும். ஆண்டவரே நான் வெட்கத்தோடு வருகிறேன், ஆண்டவரே என் வெட்க நிலைமை மாறட்டும். உன்னை பார்க்குறேன், நான் உன்னை பார்த்து பிரகாசம் அடைஞ்சேன்னா இன்னொருத்தவனும் பார்க்கணும், ஆண்டவரே அவனையும் பார்க்க வைக்கணும். அப்படின்னு நீ நானும் மாறணும். அடுத்தது பாருங்க, மோசேவும் எலியாவும் சம்பாஷித்தார்கள். எதை குறித்து? அன்பால் இங்கே ரோமர் இந்த இது லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாங்க, 30ஆம் வசனத்தை பார்த்துங்கன்னா 31 படிங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். எதை குறித்து? ஆண்டுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட வந்து பேசி அவரை ஆற்றி தேற்றுகிறார்கள். அதுதாங்க ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு நீ மரணத்தை குறித்து பயமா இருக்குதா? உன் வாழ்க்கையை குறித்து பயமா இருக்குதா? உன் எதிர்காலத்தை குறித்து பயமா இருக்குதா? என் வாழ்க்கை எப்படி ஆகும், என் ஃபியூச்சர் எப்படி ஆகும், என் வியாதி என்ன ஆகும், என் கடன் பிரச்சனை என்ன ஆகும், இப்படி பயம், திகில், வெட்கம், இதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தை ஆட்கழிக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டுடைய ஜெபத்தில் நம்ம உட்காரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மோசேவையும் எலியாவையும் அனுப்பி நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். தன்னுடைய தூதர்களை அனுப்புறார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா வராங்க.
இயேசுகிட்ட வந்து ஏப்பா கவலைப்படாத, நாங்க இருக்கிறோம், நீ பயப்படாத, சிலுவையில் அறையும் போது எப்படி அறைவாங்களோ, எப்படி வலிக்குமோ அதெல்லாம் கவலையப்படாத, நாங்க ஏத்துக்கிறோம், ஒன்னும் டோன்ட் வரி. அந்த ரத்த சாட்சியாய் மரிக்கிறது குறித்து அவருக்கு ஆறுதல் படுத்த பேசுறதுக்குன்னு 2 பேர் அனுப்புறார். மகிமையாய் வந்து அவர்களை தேற்றுகிறார். அப்ப நீ நானும் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது நாம் பிரகாசம் அடைகிறதோடு இல்லாம நாம் ஆற்றி தேற்றப்படும்படியாக தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்புகிறார். ஆமென். உன்னுடைய ஜெபம் மலையில ஏறி ஜெபம் பண்ணும்போது மறுரூபமாகிற, அடுத்தது பிரகாசிக்கிற தம்முடைய தேவ தூதரை அனுப்பி உன்னை ஆற்றி தேற்றுகிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என்னெல்லாம் நிறைய தேற்றி இருக்கிறாங்க. திடீர்னு யாரோ என் ஷோல்டர்ல கை வைக்கிற மாதிரி இருக்கும், நான் தேம்பி எழுவேன், அப்படி கையை தட்டுற மாதிரி இருக்கும், திரும்பி பார்ப்பேன் யாருமே கிடையாது. ஒரு வழியில நான் துடிச்சிருக்கிறேன், இந்த இடத்துல வயிற்றுல ஒரு கட்டி, டாக்டர் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, யாருக்கிட்டையும் சொல்லல, எங்க மிஸ்ஸஸ் கிட்ட யார்ட்டையுமே சொல்லல, எனக்கு தெரியும் அந்த கட்டி லிவர்ல இருக்குதுன்ட்டு. அழுதேன், ஆண்டவரே உன்னால சுகப்படுத்த முடியும், என்னால் இன்னைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிற நான் இந்த ஆப்ரேஷன் 1 லட்சம் 2 லட்சம்லாம் செலவு பண்ண முடியாது, நீ நல்லாக்குனா நல்லாக்குனா போ. ஜெபம். நான் சொன்னேன், இந்த ஈரோட்டில் மாலதி டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள என்கொயரி பண்ண தான் போனேன் நான். அப்படி போகிற போது அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்கள நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் வந்து என் பக்கத்தில் நின்று ஒரு நெல்லிக்காய் பறிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி உருவுனாங்க, அவ்வளோதான். பெரிச்ச மாதிரி இது ஒரு கொய்யாக்காய் பறிச்சா எப்படி ஒரு அசைவு வருமோ அதே போல் ஒரு பால் இவ்வளோ பெருசுக்கு பெரிச்சாங்க. அப்படி தான் சொல்லுவேன் நான். என் வயிற்றுலேருந்து அதை பெரிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. திரும்பி பார்க்குறேன், யாரையும் காணோம். அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த வலியும் இல்லை, கட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உன் வியாதியை சுகப்படுத்த தூதரில் அனுப்புவார்மா. என் வியாதியை சுகப்படுத்த தூதரில் அனுப்புனார், வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஆண்டவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. நீ ஜெபிக்கும் போது, நீ மறுரூபமாகும் போது, நீ பிரகாசம் அடையும் போது தூதர்கள் வந்து உன்னை ஆற்றி தேற்றுவார்கள். ஆமே. மோசே எலியாவும் அவரை வந்து தேற்றினாங்க. இக்காலத்தில் உன்னை தேற்றுவதற்கு யாரை வேணாலும் அனுப்புவார், பேதுரு கூட அனுப்புவார். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது. முஸ்லீம் லேடி குல்ஷான் எஸ்தர், அவங்க புத்தகத்தை படிங்க, கிழி உண்ட திரை என்ற புத்தகத்தை படிங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய புத்தகத்தெல்லாம் இடையில ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை படிக்கணுன்றதுக்கு தான் சொல்கிறேன். அன்பாவிலே, நான்லாம் இந்த வயசுலேயும் டிவியில் உட்காந்து சுகி சிவனுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பேன், இந்த பர்வீன் சுல்தானா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பேன் அடிக்கடி. அதை பார்க்கும்போது ஒரு புத்தகத்தை சொல்லுவார், இடையில இந்த புத்தகத்தை படித்தேன், இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, இதில் நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன்னுவார். உடனே அந்த புத்தகத்தை எழுதி வச்சுப்பேன், உடனே வாங்கிடுவேன், உடனே படிப்பேன். இதுதான் ஏன் பாணி. அதே போல் ஆவிக்குரியவர்கள் எந்த இடத்துல பிரசங்கத்தை நான் கேட்டாலும், உண்மையிலே முந்தா நேற்று நான் அங்கே போயிருக்கும்போது ஒரு புத்தகத்து பேரை சொன்னார். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, வந்தவங்க நோட் பண்ணீங்களா? ஒரு புத்தகம் பேர் சொன்னார், ஆனால் எனக்கு மறந்துடுச்சு. இப்போ நான் எழுதி வச்சுக்கிறேன், அதை போய் நான் அமேசானில் தேடணும். அது இங்கிலீஷ் புத்தகன்றதுனால கொஞ்சம் லேட் பண்ணுறேன், எனக்கு இங்கிலீஷ் புரியாதுன்றதுனால. இதே தமிழ் புத்தகமாக இருந்ததுன்னா உடனே நேற்று ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஒரு புத்தகம் பேர் சொன்னார், இந்த புத்தகம் என்னை புரட்டி போட்டதுன்னு. அன்பாலே, இன்னைக்கு அந்த புத்தகத்தின் பேரை ஏன் சொல்றேன்னா, கிழி உண்ட திரைன்னு சொன்னா நீ என்ன செய்யணும், கப்புன்னு பிடிச்சிட்டு அதை வாங்கி படிக்கணும், படிச்சு விடுதலையை பார்க்கணும். அந்த குல்ஷான் எஸ்தர், அது பெரிய கதை. அது அவளுடைய கையும் காலும் ஊனமா இருந்தா, இளம்பிள்ளை வாதத்தினால அவளுக்கு ஏசாண்டவர் நேரடியாக காட்சி கொடுத்து சுகப்படுத்தினார். அது புடிஞ்சிச்சு. அடுத்தது அவள் இப்போ கையோட காலோட இப்போ என்ன செய்யறா, எல்லா இடத்துக்கும் போய் ஆண்டவருக்கு சாட்சியாக சொல்றா. இவ கிறிஸ்தவன் ஆனதுனால அந்த முஸ்லீம் சமுதாயம் இவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருடைய அக்கா பையனுடைய திருமணத்துக்கு போயிருக்கிறா. நைட்டு 12 மணிக்கு தான் திருமணம் நடக்கும். அப்போ இவளை சுற்றி எல்லாம் உட்காந்துட்டு இவளை திட்டுன்னு திட்டுறாங்க. இப்போ நம்ம குலத்தை கெடுக்க வந்த
பாவியா இருக்கிறா, இவெல்லாம் ஏன் உயிரோட இருக்கிறா, சாவாம அப்படி இப்படின்னு இவளை திட்டுறாங்க. இவரையும் திட்டுறாங்க, இயேசுவையும் திட்டுறாங்க. இவன் கிறிஸ்துவனை ஆனதுனால அவன் அந்த இடத்த விட்டுட்டு, ஆண்டவரே நான் இங்கே வந்ததே தப்பு, நான் போறேன்ட்டு வந்துட்டான். 12 மணிக்கு வந்து நிற்கிறான். அவங்க அக்கா வீட்டு ரோட்டில் வாசப்படியில் நிற்கிறா. ஒரு பஸ்ஸும் கிடையாது. பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்டில் 1 மணிக்கு பஸ் இருக்குது ராவல்பிண்டிக்கு. அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டோன்னாக்கா விடியத்துக்கு போயிட்டு ஊழியத்துக்கு போயிடலாம். ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்யணும். கண்ணீரோடு அந்த ரோட்டில் நின்று அழுகுறான். ஆண்டவரே பரலோகத்தை பார்த்து, மேலே வானத்தை பார்த்து அழுகுறான். ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்யணும். நடு ரோட்டில் வந்து நிற்கிறேன். அங்கேருந்து பார்த்தா ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது. ஒரு ஆட்டோ வந்து இவளுக்கு முன்னாடி நிற்குது. சும்மா ஆட்டோவில் உக்காந்துருக்கிறவன் மூஞ்சில் டர்பன்லாம் கட்டிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான், கண்ணம் கரையல்னு. இவன் உடனே லக்கேஜ் எடுத்துகிட்டு ஆட்டோவில் போட்டு ஜல்தி செலோ இது பஸ் ஸ்டாண்டு போ அப்படின்ட்டான். சும்மா வேகமாக போகுது. அந்த உண்மையிலே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது ஆகும். எப்படி தான் 1/2 மணி நேரத்தில் அந்த ஆட்டோ போச்சுன்னு தெரியல. 1/2 மணி நேரத்தில் போய் நிற்கிறான். 12:45 அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த ராவல்பிண்டி பஸ்ஸில் இவளை ஏற்றி விட்டா. இவ ஏறி உட்காந்து லக்கேஜெலாம் வச்சுட்டா. ஐயோ, ஆட்டோவுக்கு காசு கொடுக்கவே இல்லையே, நம்ம பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்தில் வந்துட்டோமேன்னு திரும்பி பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த ஆட்டோக்காரன்ட்ட வந்து, பையா கித்தனா ரூபே அப்படின்னு கேட்டா. உன்னை இந்த வண்டியில் ஏற்றி விட சொல்லி உத்தரவு அப்படின்னு நானாம். அந்த ஆள் என்னது உத்தரவா, யார் உத்தரவு போட்டா அப்படின்னு. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டா. நாம் கியாக அப்படின்னோடனே இந்த பட்டனை திறந்து அந்த ஷர்ட் அப்படி அறுத்து இப்படி காட்டினானா. பேதுருன்னு எழுதியிருந்ததாங்க. இந்த இடத்த படிச்சுட்டு எனக்கெல்லாம் புல்ல அரிச்சு போச்சு. அப்படியே கண்ணால் தண்ணி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஆண்டவர் நினைச்சா பேதுருவே அனுப்புவார் உனக்கு உதவி செய்ய. அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? திக்கு தெரியாத காட்டில் அப்படியே நடு ரோட்ல தவிச்சு நின்று பரலோகத்தை பார்த்து ஒரு சின்ன ஜபம், கண்ணீர் ஜபம். பேதுரு அனுப்புறாரு, போடா என் பிள்ளைக்கு பஸ் ஏற்றிட்டு வா ராவல்பிண்டிக்கு அப்படின்னு. பேதுருன்னு காட்டினானா. அப்பதான் மூஞ்ச பார்க்கல, 2 கண்ணு அப்படியே சும்மா செக்க செவன்னு கோவப்படம் மாதிரி அப்படியே தலை மின்னுதான். வேற எந்த உருவத்தையும் பார்க்க முடியல, கண்ணை மட்டும்தான் பார்த்தாலாம். அவ்வளோ ரெட்டிஷா இருந்துதான். அடுத்த நிமிஷம் ஆட்டவையும் காணோம், அவனையும் காணோம். பேதுரு அனுப்பி காப்பாத்தினார். இன்னைக்கு எலியாவையும் மோசேவையும் அனுப்புறதுக்கு ஏமாத்திரம் இன்னைக்கு நம்மையும் மாற்றி தேற்ற முடியும். அன்பான்லே, அடுத்தபடியா 6வது காரியம், பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இதை பார்த்துட்டு அவர் மயங்கி போய் இந்த இடத்துல ஒரு கூடாரம் போட்டுருக்கே தக்கிடுவான், மகிமையா இருக்குது அப்படின்னு சொல்லி 33 படிங்க. அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாத சொன்னான். பாரு, இன்னைக்கு இதுதான், இதே போலதான் நாம் இருக்கிறோம் இன்னோசென்டா. தான் சொல்கிறது என்னது என்று. இவர் மரணத்தை குறித்து ஆற்ற தேற்ற இங்க வந்து ஜெபிக்கும் போது மோசேவும் எலியாவும் வந்து தேற்றாங்க. அந்த மரணமே நடக்கக்கூடாதபடிக்கு பிசாசு யாரை பயன்படுத்துறான்? பேதுரை தான் பயன்படுத்துறான். இங்கே பர்மனண்டா தங்கிடுவோம், நம்ம கீழே போவானா ஆண்டவரே, இந்த இடமே நல்லா சூப்பரா இருக்குது, கம்ஃபர்டபுளா இருக்குது, இங்கே தங்கிடுவோன்றான். அந்த பாடு வர்ண வேதனை வாண்டவே வேண்டாம். அப்போதான், அதனால்தான் இங்கே சொல்றாரு, தான் சொல்கிறது என்னதென்று தெரியாம சொல்றது. இந்த ஆவில சொல்ல, மாமிசத்தில் சொல்றது. நம்ம எல்லாமே முக்காவாசி முழு நேரமும் நம்ம மாமிசத்தில் தான் சிந்திக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தனை நமக்குள்ள வரணும் அன்பாலே. பேதுருக்குள்ள ஆவிக்குரிய சிந்தனை அப்பப்போ என்ன செய்யுது, வருது போகுது. நமக்கு வரவே மாட்டேங்குது. மாம்ச சிந்தனை தான், யாரை பார்த்தாலும் மாம்ச எண்ணங்கள் தான் அன்பாலே. அதனால்தான் தாங்கள் சொல்வது என்னதென்று அறியாமல் அவங்க சொல்லிட்டாங்கன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக ரோமரு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பாலே, இன்னைக்கு நாம் அந்த ஆவியின் சிந்தை உடையவர்களாய் மாறுவோம். அடுத்தது கடைசியாக பார்க்கிறோம், 7வது, இவருக்கு செவி கொடுங்கள். படிங்க, அது 35வது வசனம். அப்பொழுது
அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. போதும், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப இந்த சத்தம் யாரால உண்டாயிருக்கும்? பிதாவாகிய தேவனால் உண்டாயிருக்கும். அன்பாலே, இந்த யெகோவா விட்னஸ்காரங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், யெகோவா தேவன் தான் நீ சொல்லிட்டு ஜம் அடிச்சிட்டு இருக்கிற, அதையே தலையில தூக்கி வச்சு ஆடி இருக்கிறிய. அந்த யெகோவா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இவன் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கன்னு. எனக்கு செவி கொடுங்கன்னு தானே சொல்லணும். அப்ப நீ எப்படி தவறான உபதேசத்தை நீ போதிக்கிற யெகோவா விட்னஸ்காரன்? அந்த போதனை கேட்டு இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் சோரம் போய் கொண்டிருக்கிறாங்களே. ஏன் அன்பாலே, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பவுலுடைய வாழ்க்கை தான் எனக்கு சிந்தனைக்கு வருது. பவுல் ஆகமத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு கத்துக்கிட்டு யூத வெறியனாக இருந்தான். கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடித்து உதைக்கணும்னு உத்தரவு பெற்றுக்கொண்டு எல்லாரையும் கொலை செய்தான் என்று பார்த்தோம். அப்படி கொலை செய்ய வரும்பொழுது, தமஸ்குல வரும்போது ஆண்டவர் முகமுகமா சந்திக்கிறார். அவனை குதிரையிலிருந்து கீழே வர்றான், அவன் கண்ணு போது வெளிச்சம் வர்றான். நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் யெகோவா தேவன் சொல்லல. ஆண்டவர் என்னன்னு சொன்னார்? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நானே, இயேசு கிறிஸ்து நானே. ஏன் அப்படி சொல்லணும்? யெகோவான்னு சொல்ல என்ன? என்னுடைய கேள்வி அதான். இங்க பிதாவானவர் மேகத்து மேல நெல்லிட்டு இவர்களுக்கு சொல்றாரு, இவன் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்னு ஏன் சொல்லணும்? எனக்கு செவி கொடுங்கள்னு சொல்லலாம்ல. நான் தான் பிதா, எனக்கு செவி கொடுங்கள்னு சொல்லாம என் நேசகுமாரனுக்கு செவி கொடுங்கள்னு ஏன் இந்த உலகத்தை பார்த்து சொன்னாரு? யெகோவா விட்னஸ்காரனும் திங்க் பண்ணணும், அவரை கேட்டுட்டு சோரம் போன அத்தனை பேரும் திங்க் பண்ணணும். அதோட இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஜெப குறிப்பை சொன்னார், ஆர்சி மக்களுக்காக ஜெபியுங்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று. அந்த ஆர்சி மக்களுக்காகவும் சொல்றேன். இன்னைக்கு மேரி மாதாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறோம். நான் வானான்லாம் சொல்ல, நீ ஆடு, எப்ப வேணாலும் ஆடு. ஆனா மேரி மாதா இயேசு ஆயிட மாட்டாங்க. மேரி மாதா ரத்தம் சிந்தல, மேரி மாதா உயிர் தெழல, மேரி மாதா இன்னைக்கு உயிரோட வசிக்கல. ஆனா அவங்க உயிரோடு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, அதை கருத்துல கொள்ளுன்னு தான் சொல்றேன், வேற ஒன்றும் சொல்ல. நான் மேரியெல்லாம் மட்டமா சொல்லல, ஆர்சி கிறிஸ்துவனை மட்டமா, நீ ஆர்சியில இருந்து சாவு, நீ அடக்கம் பண்ணப்படு, நான் வானான்னு சொல்ல. எந்த சபையும் பரலோகத்துக்கு எவனையும் கொண்டு போகாது. எந்த சபையும் பரலோகத்துக்கு யாரையும் கொண்டு போகாது. சத்தியத்தின்படி நடக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். அதுல நான் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன். அப்ப நீ ஆர்சி சபையில இருந்து நீ செத்தாலும் சத்தியத்தின்படி நீ நடந்தாதான் நீ பரலோகத்துக்கு போலாம். நான் பெந்தகோஸ்துன்னு சொல்லிட்டு மாற கீச்சின்னு நான் லவுட்டின்னு கத்தினாலும் நான் சத்தியத்தைப்படி நடந்தாதான் நானும் பரலோகத்துக்கு போலாம். அதான் உண்மை. மத்தேயு 5ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த மேரி மாதா என்ன சொன்னாங்கன்றத மட்டும் பார்ப்போம். யோவான் 2:5 மேரி மாதா என்ன சொன்னாங்க? தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய்னா யாரு? அவதான் மேரி. தாய் இல்லாம புள்ள வருவானா? புள்ள இல்லாம தாய் வருவாளா? முட்டை இல்லாம கோழி வருமா? கோழி இல்லாம முட்டை வருமான்னு ஆர்குமெண்டே தேவையில்ல. இந்த ஆர்சி மக்கள்கிட்ட போய் பேசினீங்கன்னா, தாய் இல்லாம இயேசு வந்துட்டாரா? வரலையா, தாயில தான் வந்தாரு. அந்த தாய் என்ன சொன்னாங்க அதை கவனிச்சியா நீனே? படி. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமா, நான் என்ன சொல்றேனோ அதன்படி செய்யுங்கன்னாங்களா தாயி? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும் தானே சொல்றாரு. இங்க பிதாவாகிய தேவன் மேகமூட்டமாக வந்து எல்லாருக்கும் சொல்றாரு, அவன் என் நேசகுமாரன், அவர் சொல்லுக்கு செவி கொடுங்கள், அவர் வார்த்தைக்கு செவி கொடு. அப்ப என்ன? அவர் வார்த்தை, அவருடைய வசனம், அதுக்கு செவி கொடுக்க சொல்லிதான் அம்மாவும் சொல்றாங்க, ஐயாவும் சொல்றாங்க, பிதாவும் சொல்றார். யெகோவா விட்னஸ்காரன் இதை அறியணும், மாதாவை கும்புறவங்களும் இதை அறியணும். இயேசுவுக்கு செவி கொடு, இயேசுடைய வார்த்தைக்கு செவி கொடு. இன்னைக்கு ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பெந்தகோஸ்தே புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களே, உங்களுக்கும் சொல்றேன், இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள். உன் சொந்த மாமிசத்துக்கு கீழ்ப்படியாத.
நீ சபையை சார்ந்திருக்கிற தலைவன் சொல்றதை கீழ்ப்படியாத, ஒரு மனுஷன் சொல்றது கீழ்ப்படியாத, ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கொள்கைக்கு கீழ்ப்படியாத, அதுக்கு செவி கொடுக்காத. யாருக்கு செவி கொடு? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்பொழுது அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதுக்கு செவி கொடு. அப்ப நீ பரலோகத்துக்கு போலாம், நானும் பரலோகத்துக்கு போலாம். இன்னைக்கு உண்மையிலே நாங்க அதிகாலை தியானத்துல ரோமர் யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை தியானிச்சோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். எது நியாயந்தீர்க்குமா? நான் சொன்ன வசனம். யாரு? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொன்ன வசனம் ஒன்னே நீ நியாயந்தீர்க்க போகுது. என் சபை நியாயந்தீர்க்காது. நான் வாழ்ந்த 30 வருஷமா என் சபையில இருந்தேன், நான் சபை வெறியனா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சபை ஒன்ன நியாயந்தீர்க்காது. நான் என்னுடைய தலைவனுடைய பேச்சை கேட்டு அப்படியே நடந்தேன், அது நியாயந்தீர்க்காது. அதெல்லாம் ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாது. நான் சொன்ன வசனம் தான் ஒன்னு நியாயந்தீர்க்கும். அதுதான் சொல்றாரு. அப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க 49, நான் சுயமாய் பேசவில்லை. அப்ப என்ன பேசினாராம்? நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்ப பிதா என்ன பேச சொன்னாரோ அதுதான் உயிரோடு இருக்கும்போது பேசினார். பிதா என்ன போதிக்க சொன்னாரோ அதுதான் அவர் போதிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோ யெகோவா விட்னஸ்காரனே, நல்லா புரிஞ்சுக்கோ. பிதா என்ன சொன்னாரோ அதுதான் குமாரனாகிய இயேசு சொன்னார். அதுக்கு தான் பிதா சொன்னாரு, என் குமாரனவன் அவனுக்கு செவி கொடுன்னு. அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். இருங்க, அவருடைய கட்டளை அது நித்திய ஜீவன். அதுக்கு என்னையா சம்பந்தம்? உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது அவருடைய கட்டளை தான். இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே கிட்ட கொடுத்தாரு 613 கட்டளையை. 10 கட்டளை மட்டும் கிடையாது. 10 கட்டளை மட்டும் பிடிச்சிட்டு நீ தொங்கனாக்கா நீ வீணாதான் போவ. 613 கட்டளை கொடுத்துருக்கிறார். 10 கட்டளையும் தாண்டி இன்னும் நிறைய கொடுத்துருக்காரு. 613 அதை படிச்சிருக்கிறியானே தெரியல, கண்ணால பார்த்துருக்கிறோமான்னு தெரியல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தயவு செய்து கண்ணாலே அது பாருங்க, அதை படிங்க. மண்டை காஞ்சிருவீங்க, குழம்பிடுவீங்க. ஏன் 248 செய் என்றும் 365 செய்யாதே என்றும் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த 248ல ஒரு 10 கூட செய்யல, நம்ம மற்றதெல்லாம் செய்யாம போறோம். 365 செய்யாதே என்றார் பாரு, அதுல 10 தான் செய்யாம இருக்கிறோம், மீதி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்ப அவருடைய கட்டளை நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. 613 அது எல்லாத்தையும் தன்னுடைய ஒரே பேரான குமார்கிட்ட கொடுத்து இந்த 613 ஒரு மால்நேட் பண்ணி எதை சேர்க்கணுமோ அதை சேரு, எதை நீக்கணுமோ நீரு, எதை ஈஸியாக்கணுமோ அதை ஈஸியாக்கி, எது எளிமைப்படுத்தணுமோ அதை எளிமைப்படுத்தி இந்த உலக மக்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் தான் நான் சொல்றேன், இயேசு ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலே சொன்னதாயா கட்டளை. அது ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்குது. அதை நீ கடைபிடிச்சாதான் நீ நித்திய ஜீவனுக்கு போகலாம். அந்த வசனத்தை நீ கடைபிடிக்கலன்னா அது ஒன்று நியாயம் இருக்கும். இது ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோ. கிறிஸ்தவர்களே, நாம் இப்போ எதுக்கு கீழ்ப்படியணும்? ஏசாண்டவர் உயிரோடு இருந்த வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த கட்டளைக்கு, பிதாவிட்டிருந்து வந்த கட்டளை தான் நான் சொன்னேன்றார். அந்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு அந்த 613க்கு அல்ல, 613 நீ கடைபிடிக்க முடியாது. இயேசு சொன்னதை ஒன்று கூட நீ கடைபிடிக்க முடியாமல் இருக்காது, எல்லாத்தையும் கடைபிடிக்கலாம். அதனால தான் சொல்றார், சின்னதானாலும் பெருசானாலும் அதை கடைபிடி, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு அதனால தான் பிதாவாகி சொன்னார், இவனுக்கு செவி கொடுங்கள். நம்ம யாருக்கு செவி கொடுக்க போறோம்? இந்த 7 ஸ்டெப்பை நம்ம கத்துக்கிட்டோம். ஆண்டவரோடு ஜெபிக்கணும், மலையில ஏறணும், ஜெபிக்கணும், மறுரூபமாகணும், அடுத்தது பிரகாசிக்கணும். அப்பொழுது நம்மளை தேவதூதர்கள் வந்து தேற்றுவாங்க. மாமிசத்தில் நடக்காம யோவானை பேதுரை போல நம்ம எப்படி இருக்கணும்? ஆவியில் நிரம்பணும், அவருக்கு செவி கொடுக்கணும். இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு உண்மை கிறிஸ்துவர்களாய் அவருக்கு செவி கொடுப்போம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி நம்மளை மறுரூபமாக்குவாராக. செபிப்போம்.
அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து ஆண்டவரே நாங்கள் மறுரூபமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் முகம் ஆண்டவரே முகரூபம் மாறணும்னா நாங்கள் ஆண்டவரே அறைக்கு போகணும், அந்த ஜெபிக்கணும். அங்கே போய் ஆண்டவரே நாங்கள் முகம் மாறணும், எங்களுடைய மறுரூபமாகணும். மனசு புதிதாகிறதுனால நாங்கள் மறுரூபமாகணும். அப்பொழுது நாங்கள் பிரகாசித்து தேவ தூதர்களுடைய உதவியை பெற்று ஆண்டவரே மாமிசத்தில் நடக்காம ஆவில நடந்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மகனாய் மகளாய் எங்களை மாற்ற போறீங்க. அதுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி நாங்களும் கீழ்ப்படிந்து நடந்து ஆசீர்வாதத்தை பார்க்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே, ஆமென்.